எஸ், ஆன் 1st April 2011 வந்து வீனஸ் லிமிடெட் வந்து அக்வைர்டு பண்ணது 100% சால்டன் லிமிடெட் ஃபார் 4 லேக்குக்கு. த ஃபேர் வேல்யூ ஆஃப் நெட் அட்வல் பர்சன்ட் வந்து எவ்வளோங்க சார்? 3,20,000 அதர் அசெட். குட்வில் வந்து 80,000 ரூபாய். ஸோ குட்வில் வந்து 80,000 ரூபாய். ஸோ டோட்டல் வந்து 4 லேக். பட் இதோட லைஃப் வந்து கணக்கில் கொடுத்துக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 years. அஸ் ரிசல்ட் வந்து 31st 3ல ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா, இந்த ரெவென்யூ வந்து கவர்மெண்ட் கேன்சல் ஆனால இதோட ரெவென்யூ 30% குறைஞ்சிருச்சு. அதனால வந்து இண்டிகேட்டர் வருது, இம்பேர்மெண்ட் இண்டிகேட்டர் வருது. இதோட லைஃப் வந்து 20 இயர்ஸ்னால ஃபர்ஸ்ட் டெப்ரிசியேஷன் நம்ம போட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ 3,20,000 டிவைட் பை 20 இயர்ஸ் நம்ம போட்டால் இப்போ டெப்ரிசியேஷன் வந்து வருஷத்துக்கு எவ்வளோனா 16,000 ரூபாய் வருது. ஸோ 2 வருஷத்துக்கு போட்டால் 32,000 ரூபாய். அப்புறம் 31/3/2013 அன்னைக்கு வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 32,000 ரூபாய் கழிச்சுட்டு 2,88,000 வருதுங்க. 3,68,000. இதுதான் 31st 3 அன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரம். ஆனால் 31st 3 அன்னைக்கு ரெக்கவரபிள் அமௌண்ட் RA எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,12,000 தான் இருக்குது. அப்போ 1,56,000 ரூபாய் தான் இருக்குது டிஃபரெண்ட் இல்லைங்களா? அப்போ 1,56,000 ரூபாய் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்போதுமே நம்ம என்ன செய்யணும், முழுமையாக டெப்ரிசியேஷன், அதாவது குட்வில்க்கு வந்து நம்ம இம்பேர்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ப்ரொபோர்ஷனேட் பண்ணிடணும். அப்படி பார்த்தா 80,000 இதில் போச்சு, மிச்சம் எவ்வளோ தான் கிடைக்கும்? 70,000 தான் கிடைக்கும். அப்போ 70,000 தான் யாருக்கு? 2,80,000. அப்போ ரிவைஸ்டு வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2,76,000. அவங்க 1,50,000 80,000 ஸோ 2,12,000 தான் வரும். அப்போ இது வந்து 0. ஸோ 2,12,000 தான் அதோடைய வேல்யூ. அதாவது ரிவைஸ்டு வேல்யூ ஆஸ் ஆன் 31st 3/2000 ரிவைஸ்டு வேல்யூ. அடுத்து வந்து திருப்பி 2 வருஷம் டெப்ரிசியேஷன். ஏன்னா 31st அன்னைக்கு திருப்பி கவர்மெண்ட் வந்து ரீஇன்ஸ்டேட் பண்ணதால திருப்பி அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுன்றாங்க. அப்போ ரிவைஸ்டு வேல்யூ, அதாவது ரெக்கவரபிள் அமௌண்ட்டு ஆஸ் ஆன் 31st 3/2015 இல்லைங்களா? சரி, இந்த 2,12,000 தான் இருக்கும். அப்போ அதுக்கு டெப்ரிசியேஷன் போகணும். ரிவைஸ்டு ஏன்னா 18 வருஷம் தான் இருக்கும். ஏன் 18 வருஷம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஆல்ரெடி 2 வருஷம் முடிஞ்சிச்சு. அப்போ 2,12,000க்கு இம்பேர்மெண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணால் ரிவைஸ்டு இந்த அமௌண்ட் தான் நம்ம என்ன செய்யணும், ரிவைஸ்டு கேரிங் வேல்யூ எடுத்தாகணும். ஸோ அதுக்கு டெப்ரிசியேஷன் போட்டால் 18 வருஷத்துக்கு போட்டால் 11,000 வச்சு 2 வருஷம் 23,555. ஸோ 23,556 அப்படின்றது தான் வந்து ரெக்கவரபிள் அமௌண்ட்டு. இது வந்து கழிச்சு போட்டிங்கன்னா இப்போ 2,12,000 23,556 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1,88,444. சரி, இதுதான் உங்களுடைய ரிவைஸ்டு கேரிங் அமௌண்ட் ஆஸ் ஆன் 31st 3/2015 இன்னைக்கு இருக்குது. பட் ஆனால் உங்கள் ரெக்கவரபிள் அமௌண்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வேல்யூ இஸ் 304,290,000 சொல்கிறாங்க. அப்போ இதுதான் நீங்கள் சொல்கிறீங்க 1,88,444. ஸோ ரெக்கவரபிள் அமௌண்ட் ஆஸ் ஆன் 31st 3/2015 அன்னைக்கு விச் எவர் இஸ் ஹையர் தான் எடுத்துக்கணும். ஸோ விச் எவர் இஸ் ஹையர் அப்படின்னு பார்க்கும்போது 304 தான் எடுத்துக்கணும். அப்போ 304 அப்போ எடுத்துக்கும்போது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்னு தான் நம்ம பார்க்கணும். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது? ஸோ 1,15,556 1,15,556. ஸோ திஸ் இஸ் இம்பேர்மெண்ட் லாஸ். இல்லை, இம்பேர்மெண்ட் லாஸ் ஆல்ரெடி எவ்வளோ ஆச்சு? 1,50,000 ஆயிடுச்சு. உடனே இந்த 1,15,556ல் 1,56,000 வந்து இம்பேர்மெண்ட் லாஸ் எடுத்துக்க முடியாது, தவறு. ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இப்படி பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட், இஃப் நோ இம்பேர்மெண்ட் லாஸ் வாட் வுட் பி த வேல்யூ ஆஃப் அசெட்? இப்போ இம்பேர்மெண்ட் லாஸ் இல்லாட்டி எவ்வளோ அசெட்டோட வேல்யூ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 15 வரைக்குமா? ஸோ வருஷம் கூட இங்கே தப்பு பண்ணிருக்கலாம், அதை பற்றி பெருசு.
நான் 11 கணக்கு வச்சு போட்டேன், நீங்கள் எப்போ நீங்கள் மாற்றிக்கோங்க 15 வச்சுக்கோங்க. ஸோ இப்போ டெப்ரிசியேஷன் வந்து 3,20,000 அசட்டோட வேல்யூ இருந்திருக்கும். ஸோ 2011 இப்போ 15 4 வருஷத்துக்கு டெப்ரிசியேஷன் போகணும். 4 வருஷத்துக்கு 16,000 இன்ட்டு 4, அப்போ 16 நாள் 64. ஸோ 64 கழிச்சிட்டா 3,20,000 64 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும்னு பார்ப்போம். 3,20,000 64 வந்துடுச்சுன்னா மிச்சம் 2,56,000 இருக்கும். இது வந்து இஃப் நோ இம்பேர்மெண்ட் what would be the carrying value as on 31st 3 2025. பட் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ரிவைஸ்டு அமௌண்ட் as on 31st 3 2025 1,88,444. ஸோ அதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் பார்ப்போம். 1,88,444. ஸோ 67,556. ஸோ திஸ் அமௌண்ட் ஹேஸ் டு பி ரிவர்ஸ்டு. இம்பேர்மெண்ட் ரிவர்ஸ் பண்ணுறதா இருந்தால் 1,56,000 ரிவர்ஸ் பண்ண முடியாது. எவ்வளோதான் ரிவர்ஸ் பண்ணி ஆகணும்? 67,556 மட்டும்தான் நீங்கள் மேக்ஸிமம் ரிவர்சல் பண்ண முடியும். அப்போ மேக்ஸிமம் 67,556 தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? ரிவர்சல் பண்ண முடியும். அப்போ மைனஸ் 48,000 டிஃபரெண்ட் வரும். 48,000 என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போச்சு. டிஃபரன்ஸ் என்னது? 2 இயர்ஸுக்கு டெப்ரிசியேஷன் டிஃபரன்ஸ் தான் அதில் வந்துருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். எனக்கு நான் ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துக்கிறேன், செக் பண்ணினாலும் அதே ஆன்சர் தான் வரும். சரி, வாட் இஸ் த ரிவைஸ்டு வேல்யூ? இப்போ ரிவைஸ்டு வேல்யூ என்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த இங்கிலீஷ் வேல்யூ எடுத்துக்க முடியாது இல்லையா? அப்போ இதுதான் எடுத்துக்க முடியுமான்னு கேட்டால் இந்த அமௌண்ட்டு தான் எடுத்துக்கணும். எஸ், ரிவைஸ்டு வேல்யூனாவே இதை தான் எடுத்துக்கணும். ரிவைஸ்டு கேரிங் அமௌண்ட் as on 31st 3 2015 1,88,444 ப்ளஸ் அந்த 67,556. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டினா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2,56,000. அதாவது if no impairment loss what would be the asset value? 2,56,000 தானே. அந்த 2,56,000 தான் இங்கே வரணும். அப்புறம் மிச்சக்கூடிய எத்தனை வருஷம்? 16 வருஷம் டெப்ரிசியேஷன். அப்போ 2,56,000க்கு 16 வருஷம் போட்டுப்பாங்க, அது 16 வரும். அப்போ சிம்பிளாக போட்டால் 16,000. இதே பழைய ஆன்சர் தான் வரணும். பாருங்க, பழைய ஆன்சர் தான் வந்து நிற்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 16,000 நம்ம கண்டுபிடிச்சோம், அதே 16,000 தான் இங்கே வந்துருக்கு. எந்த கணக்கு வாங்க இதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ் கணக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியாக குருட்டு மனப்பாடம் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இந்த 2,56,000 அப்படின்றது ஆன்சர் எப்படி வந்துச்சுன்னா பழைய டெப்ரிசியேஷனே அப்படி இங்கே வந்து நிற்கும் பாருங்க. ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள் சம். ஸோ கணக்கு பார்த்தா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் விஷயம் ஒன்று தான். அதாவது ஃபஸ்ட்டு இம்பேர்மெண்ட் 1000, இம்பேர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த இம்பேர்மெண்ட்டை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணிடுவோம் ஆல்ரெடி. திரும்பவும் இந்த அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகிறச்ச 1,15,000 வருது. ஆனால் அதில் மேக்ஸிமம் எவ்வளோ எடுத்துக்க முடியும்? 67,556 எடுத்துக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3,04,000 3,04,000 தான் 48,000 நீங்கள் பிரிச்சிங்கனாவே 2,56,000 வந்துடும். அதாவது 3,04,000 அந்த டிஃப்ரென்ஸ் வந்து 48,000 கழிச்சா 2,56,000 வந்துடும். ஸோ எப்படி போட்டாலும் உங்கள் ஆன்சர் ரொம்ப ஈஸியாக வந்துடும். கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டேன் இம்பேர்மெண்ட் லாஸ். அப்புறம் எனக்கு திரும்ப அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனிச்சு. அந்த இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ரெக்கக்னைஸ் பண்ண லாஸை நான் ரிவர்சல் பண்ணிவிட்டு திரும்பவும் நான் பழைய வேல்யூவே போட்டுறேன். ஸோ இஃப் நோ இம்பேர்மெண்ட் லாஸ் வாட் would be my flag value of machinery? That should be I have to take here. That's all. Thank you for watching.